மீண்டும் இவர் இசையமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைச்ச வாய்ப்பை கணக்கச்சிதமா தனக்கான ஒரு அடையாளமா பயன்படுத்திக்கிட்ட ஒரு படம் தான் பார்வை ஒன்றே போதுமே. இந்த படத்துக்காக விஜய் அவர்களின் வரிகள்ல 3 பாடல்கள்ல முன்னதாகவே பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல பதிவு செய்யப்பட்ட முதல் பாடல் இந்த பாடல். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக பதிவு செய்யப்பட்ட 2வது பாடல் இந்த பாடல். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். 3வதா பதிவு செய்யப்பட்ட பாடல் இந்த பாடல். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி. இந்த 3 பாடல்களுமே விஜய் அவர்கள் எழுதியிருந்தாரு. இது திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னதாகவே அவங்க பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்ததா பசங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டு வைக்கணும்னு சொல்லி இயக்குனர் விரும்பி கேட்டதன் அடிப்படையில அவர் இசையமைத்து எழுதிய இந்த பாடல். நீ போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இது மட்டுமல்ல, இன்னும் 2 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுல 2வது பாடலா இந்த பாடல் எழுதியிருக்காரு. காதல் பண்ணாதீங்க காதல் பண்ணாதீங்க. 3வதா இந்த திரைப்படத்துக்காக இந்த பாடலையும் எழுதியிருக்காரு. நண்பர்களே, பரணின்னு சொன்னாலே பார்வை ஒன்றே போதுமே என்று சொல்ற அளவுக்கு இந்த படத்தினுடைய பாடல் எல்லாமே அதிகமா ரசிக்கப்பட்டுச்சு. இவருக்கு மிகப்பெரிய அடையாளமா இந்த படம் அமைஞ்சிச்சு. அடுத்ததா 2001ல 3வது திரைப்படத்துக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குது.